வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னா நம்ம ப்ளவுஸ் வெட்டிட்டோம். ப்ளவுஸில் அடுத்து வர பிரச்சனை என்னென்னா கப்பு வந்து இப்போ எல்லாமே அளவு எடுத்து இன்ச்சு அளவு எடுத்து நம்ம வச்சா தான் நமக்கு கப்பு கரெக்டாக வருது அப்படின்னு நம்ம அந்த இன்ச்சு அளவெல்லாம் மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் எழுதி பண்ணுறப்பேட்டுக்கு நமக்கு அந்த ப்ளவுஸ் கட் பண்ணுன்ற ஆசையே போயிடும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் அந்த கப் அளவு எப்படி எடுக்கிறதுன்றதை சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டரை இப்படி ரெண்டாக மடிங்க. மடித்தப்போ உங்களுக்கு இது வந்து இப்படி மடிகிறப்ப உங்களுக்கு கிடைக்கிது பார்த்திங்களா, இந்த அளவு கீழே வர டாட்டு. இதுக்கு வந்து நீங்கள் அளவெல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே டாட்டு வந்து இப்படி மடித்து எடுத்திங்கனாவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த அளவு கீழே வர டாட்டு அதை வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. பாருங்கள், அடுத்து இந்த சைடு வருது பார்த்திங்களா, இந்த ஊக் சைடு வருது இல்லையா, அதை ரெண்டாக அப்படி மடிங்க. மடித்தப்ப உங்களுக்கு இங்கே சென்டரில் ஒன்று கிடைக்கும். இது ஊக் சைடு வர டாட்டு. கப்புக்கு நம்ம 3 டாட் வைப்போம், 3 டாட் பிடிப்போம். அது ஒன்று இங்கே ஷோல்டர் வர டாட்டு, 2 வந்து பாருங்கள் ஊக்ஸ் கிட்ட வர டாட். பிடிச்சிட்ட பிறகு பாருங்கள், இப்படி நம்மளுக்கு லைன் கிடைக்கும், இப்படி 2 லைன் கிடைக்கும். இதுக்கு நடுவில் ஒரு டாட்டு தான் ஆர்ம்ஸ் கிட்ட வரும், கை சைடு அங்கே ஒரு டாட்டு லைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி வர்றதால இதுக்கு நடுவில் வந்து இதுக்கும் இந்த டாட்டுக்கும் இடைவேளை வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், 2 இதுக்கு நேராக இதிலேருந்து இங்கே எடுத்தால் இதுக்கு நேராக 2 வருது. இப்போ இதிலேருந்து இங்கே 2 வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. 2 இதிலேருந்து இங்கே 2 வருதான்னு பாருங்கள். 2 இவ்வளோ தாங்க டாட்டு. நீங்கள் இப்படி தான் டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப்பு வந்து ரொம்ப சூப்பராக வரும், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே எவ்வளோ பிடிக்கணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிங்க, மேலே வந்து 1/4 இன்ச்சு பிடிங்க. அது போதும். 2 டாட் வந்து 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். கீழே மட்டும் 1/2 இன்ச்சு பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டாட்டு கரெக்டாக உட்காரும். இவ்வளோ தாங்க டாட்டு. இந்த டாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கப்பு வரும். கப்பு வந்து பாருங்கள், நீங்கள் வந்து இதுக்கு வந்து 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சுன்ட்டு நம்ம இன்ச்சு கணக்கு எடுக்க தேவையில்லை. இதை வந்து நம்ம எழுதி வைக்க தேவையில்லை, இதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே காமனாக எல்லாருக்கும் ஒரே அளவாக தான் வரும். அளவு யாருக்கும் மாறாது. இப்போ அளவு சுற்றளவு மட்டும்தான் மாறும். கப்பளவு வந்து சேம் அதே தான் வரும். சுற்றளவு மாறுறப்ப அதுவே தானாக அதனுடைய லென்த்து மாறிடும். அதனால் நம்ம லென்த்தெல்லாம் நம்ம அளவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கப்புனுடைய லென்த்து ஒவ்வொன்றா தனித்தனியாக அளவெடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வெறும் ஒரு 2 இன்ச்சிலே முடிஞ்சிடும் எல்லாமே.